Hello students, welcome to Max Thirka channel. 8th standard Max chapter 3 algebra la exercise 3.7 la irka sums paakalam. First question, fill in the blanks. First one, the solution of the equation ax plus b is equal to 0 is dash அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? So கொடுத்திருந்த ஈக்குவேஷன் இதுதான். இப்போ ax plus b is equal to 0. இப்போ ax மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த plus b ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் b. அகைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஈக்குவலுக்கு இந்த சைடு அப்படியே தான் இருக்கு. இப்போ இங்க இருக்க ஏ, அதாவது எக்ஸ் கூட இருக்க ஏ எப்படி இருக்குன்னா மல்டிப்ளேல இருக்கு. மல்டிப்ளேல இருக்க ஏ ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னு என்னது டிவிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னன்னா மைனஸ் பி பை ஏ, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒனோட ஆன்சர். செகண்ட் ஒன், if a and b are positive integers. செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா a அப்படிங்கிறதும் b அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து 2 3 அப்படின்னு நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு பாசிட்டிவ்னா ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னால் தென் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஹேஸ் டு பி ஆல்வேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது எப்படி இருக்கும்? ஏயோட வேல்யூ என்னது 2, அப்புறம் இந்த எக்ஸ், பியோட வேல்யூ 3 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, இந்த மல்டிப்ளேல இருக்க 2 ஈக்குவல் கன்சிடர் வந்தால் டிவிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? ப்ளஸ் தானே இருக்கு. அப்போ இங்க இருக்க எக்ஸோட சொல்யூஷன் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன் எப்போவுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? தேர்ட் ஒன், 1/6 ஆஃப் அ நம்பர் when subtracted from the number itself gives 25. The number is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/6 ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? அந்த நம்பரை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 1/6 of a number when subtracted from the number itself gives 25. From the number, from the numberனா என்னதுன்னா நம்பர்ல இருந்து, அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அந்த நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்றாங்க யாரு அப்படின்னா 1/6 of a that number, 1/6 of a number. ஸோ அந்த நம்பரும் எக்ஸ் தான். அப்படி பண்ணா கிடைக்கிற ஆன்சர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரை பாருங்க, the number subtracted from, இந்த நம்பர்ல இருந்து தான் சப்ராக்ட் பண்றாங்க 1/6 ஆஃப் அ நம்பர். நம்பருங்கிறதுனால இந்த எக்ஸ் மறுபடியும் இவங்க கூட வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ், எக்ஸ் பை 6 இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ கீழே ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பண்ணால் 1 6 6, 6x, 6 into x, 6x minus 1 into x, 1x is equal to 25. இப்போ 6xல இருந்து 1x மைனஸ் பண்ணோம்னா 5x by 6 is equal to 25. 5x is equal to 25 into இந்த டிவிஷனில் இருக்க 6 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ 5x is equal to 5 6 are 30, 0, remainder 3, 6 2s are 12, 12 plus 3 15. So x is equal to, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஆல்ரெடி 150 இருக்கா, இந்த மல்டிப்ளைல இருக்க 5 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷன். ஸோ x is equal to 1 5s are 5, 3 5s are 15. ஸோ 30 அப்படிங்கிறது தான் இந்த நம்பர். அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா 30ங்கிறது தான் அதோட நம்பர். ஸோ 1/6 ஆஃப் அ நம்பர் when subtracted from the number itself gives 25. The number is 30. புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? If the angles of a triangle are in the ratio 2:3:4, then the difference between the greatest and the smallest angle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So if the angle of a triangle are 2:3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, then the difference between the greatest and the smallest angle. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2:3:4 is the angle of the triangle. ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ டிகிரின்னு தெரியும், சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ அந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது இல்லையா, ரேஷியோவில் இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2xன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிளை, செகண்ட் ஆங்கிளை 3xன்னு எடுத்துக்கலாம், தேர்ட் ஆங்கிளை 4xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆங்கிள்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது.
is equal to 180 degree. So இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2 plus 3 5 5 plus 4 9 9x is equal to 180 degree. Then x is equal to 180 degree. Multiplyல இருக்க 9 equal அந்த சைடு வந்த division 1 9s are 9 2 9s are 18 இந்த 0 x is equal to 20 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் லைன்லனா இப்போ நம்ம ஆங்கிள் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்க சாரி இப்போ 2x is equal to 2 into 20, 3x is equal to 3 into 20, again 4x is equal to 4 into 20, 2 2s are 4, 40 degree, 3 into 20 60 degree, இங்கே 4 into 20 80 degree அப்படின்னு கிடைக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா then the difference between the greatest and the smallest angle. ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். கிரேட்டஸ்ட் இப்போ இதுலேயே இது, ஸ்மாலஸ்ட் எவ்வளவு இது. அப்போது 80லேருந்து நம்ம 40 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 40 டிகிரி தான் அதோட டிஃப்ரென்ஸ் ஆங்கிள். ஸோ கிரேட்டஸ்ட் ஆங்கிளுக்கும் ஸ்மாலஸ்ட் ஆங்கிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 40 டிகிரி. புரியுதுங்களா? இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். இன் an equation a plus b is equal to 23. The value of a is 14, then the value of b is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயோட a plus b is equal to 23னா a வேல்யூ கொடுத்துருக்காங்க 14, b யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா a plus b is equal to 23. ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 14 plus b is equal to 23 அப்படின்னா b is equal to 23 இங்கே அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 14 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்தால் மைனஸ் 14. ஸோ b is equal to எவ்வளவு அப்படின்னா நமக்கு 9 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இது நமக்கு ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். இப்போ பியோட வேல்யூ 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது fill in the blanksோட ஆன்சர். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், sum of a number and 2 times that number is 48 can be written as y plus 2y is equal to 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னில் கொஷினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். சம் ஆஃப் ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க அங்கே ஒய்ன்னு வச்சுருக்காங்க, சரி நீங்கள் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய், அந்த நம்பர் தெரியாது, ஒய். அண்ட் 2 times that நம்பர் இதே நம்பர் எவ்வளோ டைம்ஸ் ஆமாம்? 2 டைம்ஸு. 2 டைம்ஸு 2 into ஒய், அதான் 2y. அப்போது சம் அப்படின்ட்டு இருக்காங்க, அப்போது ப்ளஸ்ஸு. a number 2 times that number, sum of a number and 2 times that number is equal to 48 அப்படிங்கிறாங்க. it gives 48 அப்படின்னா இதுதான ஆன்சர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே? புரியுதுங்களா? செகண்ட் ஒன், 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 is a linear equation in one variable அப்படிங்கிறாங்க. இங்கே 1 வேரியபிள் தான், ஆனால் 1 வேரியபிள் கிடைக்காது. இங்கே 5 3s are 15 ஆகும், இங்கேயும் 3 5s are 15 ஆகும். அப்போது நம்ம வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரும்போது இந்த ப்ளஸ் 15 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் 15 ஆகும். இங்கே இருக்க 15ம் அங்கே இருக்க 15ம் இந்த பக்கம் நேரம் கேன்சல் ஆகிடும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்காது. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? Next, third one, x is equal to 25 is the solution of 1/3 of a number is 10 less than original number அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்த்துடலாமா? x is equal to 25 is the solution of 1/3 of a number is 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/3 of a number, அந்த நம்பர் தெரியாது, is 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 into x, x by 3 is equal to 10, then x is equal to இந்த டிவிஷனில் இருக்க 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்குது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெஸ் தேன் ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பரை விட இது ஒரிஜினல் நம்பர், இந்த ஒரிஜினல் நம்பரை விட இந்த நம்பர் லெஸ்ஸாக இருக்கா? ஒரிஜினல் நம்பரை விட இது லெஸ்ஸாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா? ஜாஸ்தியாக இருக்குது. 25 தான் லெஸ்ஸில் இருக்குது. இதை விட இது வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கிரேட்டர் தேன் கிடச்சிருக்கு, லெஸ் தேன் கிடைக்கல, கிரேட்டர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஆன்சர்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், one number is 7 times another if their difference is 18. Find the numbers. So one number is 7 times another if their டிஃப்ரென்ஸ் இஸ் 18, ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அந்த 1 நம்பரும் நமக்கு தெரியாது,
அதே நம்பர் 7 டைம்ஸ் அனதர், அதே மாதிரி 7 தடவைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரும் நமக்கு தெரியாது. ஆனால் அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா, அதாவது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 18 அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் நம்பர் எக்ஸ், அது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 7 டைம்ஸ் அனதர் அப்படிங்கிறாங்க. அப்போ 7 இன்ட்டு எக்ஸு, அப்போது 7x இன்னொரு நம்பர். இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 7x மைனஸ் எக்ஸ். 7xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் எவ்வளவாமா 18 அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 2 நம்பரும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 7x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பர்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். 7ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 6x is equal to 18. x is equal to 18. இந்த மல்டிப்ளையில் இருக்க 6 ஈக்குவல் கொஞ்சம் சேரும் இந்த டிவிஷன். ஸோ x is equal to 1 6 are 6, 3 6 are 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இது 1 நம்பர். இப்போ நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இதுதான் 3. இப்போ 7xனா என்ன? அப்போது 7 into 3, 7 3s are 21. அப்போது நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா, நம்பர் வந்து 21, அப்புறம் இன்னொரு நம்பர் 3. 7xோட வேல்யூ 21, எக்ஸோட வேல்யூ 3. இதுதான் இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். Fourth question, the sum of 3 consecutive odd numbers is 75. Which is the largest among them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சம்மை 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். Fourth one, the sum of 3 consecutive odd numbers is 75. ஸோ 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களை ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 75. அப்போது அதில் லார்ஜஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 3 அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் 75. அப்போது அதில் யார் பெரியவங்க, லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் எது எடுத்துக்கலாம்? 1 3 5 இப்படி போயிட்டே இருக்கும். 1 3 5ங்கிறது தான் ஆட் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ். 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5 எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இதுலேருந்து எப்படி நம்ம அவங்க சம்மில் சொல்லியிருந்தாங்க சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் அப்படின்னு என்னது ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போது 1 + 3 + 5யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 75 கிடைக்குமா? 1 கூட 3 ஆட் பண்ணால் 4, 4 கூட 5 ஆட் பண்ணால் 9. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து தெரியாது இல்லையா, 1 3 5ங்கிறது ஆட் நம்பர் தெரியாது, அதாவது அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் அப்படிங்கிறது தெரியாது. அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா, லெட் த நம்பர் பி, ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் என்னென்னு எடுத்துக்கலான்னா x + 1, ஏன்னா 1 ஒரு ஆட் நம்பர். அகெயின் x + 3 அது ஒரு ஆட் நம்பர். அந்த நம்பர் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அகெயின் x + 5 is equal to 75ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போ x + 1 இந்த கம்மாவை தூக்கிட்டு ப்ளஸ் x + 3 ப்ளஸ் x + 5 is equal to 75. இப்போ நம்ம x எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு x, இங்கே ஒரு x, இங்கே ஒரு x, 3x 3x ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 1 + 3 4, 4 + 5 1 + 3 4, 4 + 5 9 is equal to 75. So 3x is equal to 75. The plus 9 ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா -9. So 3x is equal to 75ல 9 மைனஸ் பண்ணோம்னா 66. Then x is equal to 66 by இங்கே மல்டிப்ளையில் இருக்க 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் டிவிஷன். 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6. x is equal to 22 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கிது. இந்த 22வை எடுத்து நம்ம எந்த நம்பர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம x + 1ன்னு எடுத்துருக்கோமா, x + 3 எடுத்துருக்கோமா, x + 5 எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 22. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 22 + 1 22 + 3 22 + 5. ஸோ ஆட் பண்ணோம்னா 21 கூட 1 ஆட் பண்ண 22 கூட 1 ஆட் பண்ண 23, 22 கூட 3 ஆட் பண்ணோம்னா 25,
again 22 கூட 5 add பண்ணோம்னா 27. So largest one is 27. So largest number is 27. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஸோ வெரி ஈஸி சம். கண்டிப்பாக நான் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. நமக்கு செகண்ட் மிட்டம்லேயும் எதிர்பார்க்கலாம், நமக்கு ஆஃப் இயர்லிலையும் எதிர்பார்க்கலாம். இந்த சம்மை மறக்காமல் செய்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. 5th question, the length of a rectangle is 1/3 of its breadth. Its perimeter is 64 meter. Then find the length and breadth of the rectangle. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 1/3 of its breadth. அதோட பிரெத்தை மாதிரி 1/3 அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க 64 மீட்டர்னு. தென் ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் செய்துக்கலாம். த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 1/3 of its breadth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து L is equal to 1/3 of its breadth. லென்த் வந்து அதை மாதிரி பிரெத்தை மாதிரி 1/3 தான் அதோட பிரெத்துன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதோட லென்த் வந்து 1/3 of its breadth. இப்போ L எவ்வளவு? 1/3 of its breadth தான் L. இப்போ இதோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? 2 into L plus B. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி லென்த்து பிரெத்தும் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 5th கொஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 1/3 of its breadthன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளி பண்ணி எழுதிட்டோம். அதோட பெரிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. லென்த் என்ன பிரெத் என்ன கண்டுபிடிங்க அந்த ரெக்டாங்கிளோடதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? 2 into L plus B இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 into Lோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 1/3 B ப்ளஸ் B. ப்ளஸ் பிங்கிறது இந்த ப்ளஸ் B, ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர். இப்போது 2 into 1 into B, அப்போ B/3ன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் B, கீழே ஒன்று இல்லை 1 இருக்குதுன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 64 மீட்டர். இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 1s are 3, 1 into B, B, plus 3 into B, 3B is equal to 64 meter. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு 2 into இங்கே ஒன்று இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1B இங்கே 3B, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4B/3 is equal to 64 meter. அப்போ 4B/3, இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குப்பா. ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? டிவிஷன். நெக்ஸ்ட்டு 4B/3 is equal to 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4, 32. நெக்ஸ்ட் 4B is equal to 32. இங்கே அப்படியே தான் இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்க 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். 4B is equal to 2 3s are 6, 3 3s are 9. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் B is equal to 96. இந்த மல்டிப்ளையில் இருக்க 4 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து டிவிஷன். 1 4s are 4, 2 4s are 8, ரிமைண்டர் 1, 4 4s are 16. ஸோ B is equal to, அதாவது breadth is equal to 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. breadth நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? லென்த்து வேணும் இல்லையா? ஆல்ரெடி லென்த்துக்கு ஒரு ஹிண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. L is equal to 1/3 into B அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதோட லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் இட் 1/3 of its breadth அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது L நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நமக்கு B வேல்யூ தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 into 24. இந்த B வந்து மல்டிப்ளையில் இருக்குது, அதனால தான் 1 into B அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போது 1 3s are 3, 8 3s are 24. இப்போ L is equal to 1 into 8, 8. இப்போது Lோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர். இதுதான் இந்த 5th கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 6th கொஷின் பார்க்கலாம்.
Sixth question, a total of 90 currency notes consisting only of rupees 5 and rupees 10 denominations amount to rupees 500. Find the number of notes in each denomination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ நோட்ஸ் இருக்குங்கிறாங்க, 90 கரன்சி நோட்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த 90 கரன்சி நோட்ஸும் எப்படி இருக்குதாம்மா, 5 ரூபா நோட்டாகவும் 10 ரூபா நோட்டாகவும் இருக்குது. அப்போது எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது, மொத்தமாக 500 ரூபாய்க்கு இருக்குது. புரியுதுங்களா? டோட்டல் நம்பரை வந்து அமௌண்ட் வந்து 500 ரூபா, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 90. புரியுதுங்களா? ஃபைன் ஈச் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈச் டினாமினேஷன். அப்போ 5 ரூபா நோட்டில் எவ்வளோ நோட்ஸ் இருந்திருக்கும், 10 ரூபா நோட்ஸில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதை எப்படி சம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் கரன்சி நோட்ஸ் வந்து 90 நோட்ஸு. 5 ரூபா நோட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 10 ரூபா நோட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவுன்னுட்டாங்க, மொத்த நோட்டு எவ்வளவு, 90. அப்போது எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் எவ்வளவு, மொத்தம் 90 நோட்ஸு. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஒய் ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒய்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம வச்சுக்கலாம், இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே இது எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்டு 5 ரூபா நோட்டில் ப்ளஸ் 10 ரூபா நோட்டில் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு நோட் இருக்கா, மொத்தம் 500 ருபீஸ் இருக்கான். ஆனால் எவ்வளவு நோட்டு தெரியாது, எவ்வளவு நோட்டு தெரியாது. புரியுதுங்களா? 5 ரூபா நோட்டு எவ்வளோ நோட்டு இருக்குன்னு தெரியாது, 10 ரூபா நோட்டு எவ்வளோ நோட்டு இருக்குன்னு தெரியாது. ரெண்டும் சேர்த்துனா மொத்த அமௌண்ட்டு 500 ரூபா, 500 ருபீஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனை லீனியர் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போது 5x + 10y = 500. இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நோட்ஸு, அதாவது நமக்கு 5 ரூபி எவ்வளோ நோட்டு, 10 ரூபி எவ்வளோ நோட் டினாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 5 இங்கே இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 90 - y எழுதிக்கலாமா. அப்போது 90 - y எக்ஸுக்கு பதிலாக நான் எழுதியிருக்கேன். ஏன் எக்ஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, இங்கே நம்ம சிம்ப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் 10y = 500. இப்போ இந்த 5 உள்ளே கொண்டு போகலாம். 5 9s are 45. அப்போது இந்த 0 மைனஸ் 5 × y 5y ப்ளஸ் 10y இங்கே ஆல்ரெடி இருக்குது = 500. இப்போது -5y ப்ளஸ் 10y இங்கேயே ஈக்குவல் வச்சுக்கலாம், ஏன்னா இது லைக் டேர்ம்ஸு. இவங்களை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 450 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா -450. இப்போ இங்கே -5, இங்கே +10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா +5. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சைனான ப்ளஸ் நம்ம எழுதிட்டோம். y = 50 ப்ளஸ் 50. 500லேருந்து 450 மைனஸ் பண்ணால் 50. தென் y = 50. இந்த 5 கூட y மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு சைடு வந்த டிவிஷன். 1 5s are 5, இங்கே 1 5s are 5, இங்கே 10. y = 10 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு. எவ்வளவு, 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஒய் வந்து 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு நமக்கு என்ன வேணும், எக்ஸும் வேணும் இல்லையா? இப்போ எக்ஸுங்கிறத பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 5x + 10y = 500ங்கிறத ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருந்தோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது 5x நமக்கு தெரியாது, ப்ளஸ் 10 × ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு, 10 = 500. நெக்ஸ்ட் 5x + 10 10s are 100 = 500. தென் 5x = 500. இந்த ப்ளஸ் 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -100. ஸோ 5x = 500ல் 100 மைனஸ் பண்ணோம்னா 400. ஸோ x = 400. இந்த மல்டிப்ளையில் இருக்க 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்த டிவிஷன். 1 5s are 5, 8 5s are 40, இந்த 0. ஸோ x = 80 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்னென்ன நோட்ஸ்ன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து 5 ருபீஸ் நோட்ஸை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ 5x. 10 ருபீஸ் நோட்ஸை ஒய்ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5 ருபீஸ் நோட்ஸ் தானே, 5 ருபீஸ் நோட்ஸை 5 × x = 5 × எக்ஸோட வேல்யூ 80. தென் 10 ருபீஸ் நோட்ஸு ஒய்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ 10 × ஒய்யோட வேல்யூ 10. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5 8s are 40, 400, இங்கே 10 10s are 100. டோட்டலாக 500 ருபீஸ் கிடச்சிருச்சு. ஸோ வேல்யூஸ் என்ன அப்படின்னா,
நோட்ஸ் வந்து டினாமினேஷன் நோட்ஸ் தான் உங்களை கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு கொஷினில். ஸோ நோட்ஸ் வந்து 5 rupees நோட்ஸ் வந்து 80 அண்ட் 10 rupees நோட்ஸு 10. ஓகேங்களா, புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த 6th கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 7th one பார்க்கலாம். 7th question. At present, Tenmoli's age is 5 years more than that of Murali's age. 5 years ago, the ratio of Tenmoli's age to Murali's age was 3:2. Find their present ages அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் இப்போது தேன்மொழியோட ஏஜ் 5 வருஷம் மோர் தேன் தட் ஆஃப் முரளியோட ஏஜ். முரளியை விட 5 வருஷம் வந்து தேன்மொழியோட ஏஜ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோவில் தான் இருந்துச்சு அவங்களோட ஏஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது 3:2. ஃபைண்ட் their ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெட்டில் வந்து தேன்மொழியோட ஏஜ் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் முரளியோட ஏஜும் தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி தேன்மொழியோட ஏஜ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அப்போ எக்ஸ் -5 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா தேன்மொழியோட ஏஜ் தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இருக்க ஏஜ்லேருந்து மைனஸ் பண்ணால் தான் முன்னாடி இருக்க ஏஜ் நமக்கு தெரியும். அதே மாதிரி முரளியோட ஏஜ் ஸோ 5 years பிஃபோரு முரளியோட ஏஜ். ஏன்னா முரளியோட ஏஜ் நமக்கு தெரியாத ஒய்ன்னு வச்சுருந்தோம். ஸோ 5 years பிஃபோர் அப்படிங்கும்போது 5 years ago அவங்க ஏஜ் வந்து y-5 அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா. இப்போ கிவனில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. த ரேஷியோ ஆஃப் தேன்மொழி ஏஜஸ் டு முரளிஸ் ஏஜ் வாஸ் 3:2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம ஒரு ஏஜ் 5 yearsக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது x -5 = y-5 is equal to 3:2 அப்படின்னு இவங்க கொடுத்தது வந்து 3:2. நம்ம கண்டுபிடிச்சது x -5 = y-5. இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இது இப்போ நமக்கு ரேஷியோவில் இருக்கா, இந்த ரேஷியோவில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம், x -5 divided by y-5 is equal to 3/2 நம்ம எழுதிக்கலாமா. இப்போ நம்ம இந்த டிவிஷனில் இருக்க 2வை ஈக்குவலுக்கு அந்த சைட் மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ இங்கே இந்த பக்கம் டிவிஷனில் இருக்க y-5 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷன் போயிடும். அப்போ இந்த 2 இந்த சைடு போயிடும். அப்போ 2 × x -5 is equal to 3 × y-5 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த 2வை நம்ம உள்ளே கொண்டு போகலாம். 2 × x 2x plus into minus 2 5s are 10. Again 3 into y 3y plus into minus 3 into 5 3 5s are 15. இப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் டைப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது 2x இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் 3y ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -3y. வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்கே -15 அப்படியே தான் இருக்குது. இந்த -10 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா +10. இப்போது 2x - 3y is equal to, இப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 15ல் 10 மைனஸ் பண்ணோம்னா 5, பிக் நம்பர் சைன் மைனஸ். இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது நமக்கு. அதாவது எக்ஸு ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்குங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிளோட ஆன்சர் வேணும். ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூவோ எக்ஸ் வேல்யூவோ கண்டுபிடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு ஹிண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ், ஏன்னா நமக்கு ப்ரெசண்ட் ஏஜ் தான் வேணும். அப்போது அட் ப்ரெசண்ட்டில் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 years மோர் தேன் தட் ஆஃப் முரளிஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி வந்து 5 வருஷம் பெரியவங்க முரளியை விட. ஓகேங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஆல்ரெடி நமக்கு தேன்மொழியோட ஏஜ் எவ்வளோன்னு தெரியாது, நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சம்மில் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம். லெட் த தேன்மொழிஸ் ஏஜ் பி எக்ஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். அப்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிவனில் அட் ப்ரெசண்ட்டில் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 years மோர் தேன் தட் ஆஃப் முரளிஸ் ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முரளியோட ஏஜும் நமக்கு தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ஸோ முரளியோட ஏஜை விட 5 வருஷம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எப்படி, இந்த இடத்துல x is equal to y plus 5 வந்துச்சு அப்படின்னா, அட் ப்ரெசண்ட்டில் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 years மோருங்கிறதுனால அடிஷன்,
that of Murali's age. ஸோ இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த எக்ஸ் வேல்யூவான ஒய் ப்ளஸ் ஃபைவை இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பிளேஸில். இந்த பிளேஸில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதிக்கலாமா? இப்போது ஒய் ப்ளஸ் 5 மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போது இந்த 2 உள்ளே கொண்டு போகலாம். 2 இன்ட்டு ஒய் 2y ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 5s are 10 மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. சாரி மைனஸ் 5. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த எக்ஸுக்கு வந்து ஒய் ப்ளஸ் 5 இந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா இது வந்து சம்லே கொடுத்துருந்தாங்க நம்ம கொஷினில். அதை சால்வ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே மைனஸ் 3y இருக்குது. லைக் டேர்ம்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் 3y அகெயின் ஈக்குவல் இந்த சைடு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 5 இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு. இந்த ப்ளஸ் 10 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 10. இப்போது சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 1, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, ஒய் சைன் வந்து பிக் நம்பர் சைன் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே சேம் சைன் ஆட் பண்ணோம்னா 10 + 5 15. ஸோ இந்த மைனஸும் இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் இஸ் 1 ஒய்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான் 15 இயர். அப்போ முரளியோட ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 15 இயர்ஸ் ஓல்டு. அதாவது ஒய்யை தான் நம்ம என்னென்னு வச்சுருந்தோம்? முரளிஸ் ஏஜ்னு வச்சுருந்தோம். இப்போ இது முரளியோட ஏஜ். அப்போது தேன்மொழியோட ஏஜ் என்னது? தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 இல்லையா? அட் ப்ரெசண்ட் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? 5 years more than that of Murali's age. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 15 + 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 years old. யார்? இவங்க தான் தேன்மொழியோட ஏஜ். அட் ப்ரெசண்டில் தேன்மொழிஸ் ஏஜ். இது தேன்மொழியோட ஏஜ். தேன்மொழி ஏஜ். இப்போ உங்களுக்கு 7th கொஷின் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணுறது புரியாமல் இருக்கும். இது வந்து கொஷினில் கொடுத்துருந்ததா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒய் ப்ளஸ் 5 வந்ததுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது 7th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 8th ஒன் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8th கொஷின். A number consists of 2 digits whose sum is 9. If 27 is subtracted from the original number, its digits are interchanged. Find the original number அப்படின்னு கேட்டிருக்காங்க. A number consists of 2 digits whose sum is 9 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 9 வரைக்கும் நம்ம சிம்பிஃபை பண்ணலாம். A number consists of 2 digits whose sum is 9 அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து 2 digit நம்பர். அந்த 2 digit நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 digit நம்பர் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு let the number 2 digit number be x and y. அந்த நம்பர் நமக்கு தெரியாது. அந்த ரெண்டு நம்பரையுமே ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குங்கிறாங்க? 9 அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். y இஸ் ஈக்குவல் டு 9, இந்த ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன நமக்கு ஒய்யோட வேல்யூ ஒன்று கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஃபர்தராக சம்மில் நமக்கு யூஸ் ஆகும். அகெயின் மறுபடியும் நமக்கு ரீட் பண்ணுங்கள் கொஷினை. A number consists of 2 digit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 digit அப்படின்னா என்னது? இப்போது 1 to 9 வரைக்குமே நமக்கு 1 digit. எதுலேருந்து 2 digit ஸ்டார்ட் ஆகும்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது அந்த 2 digit நம்பர் என்னது? 10. ஏன்னா 2 digits தானே சொல்லியிருக்காங்க. அந்த எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலும் 9 கிடையாது. அது 2 digit நம்பர். ஸோ அந்த 2 digit நம்பர் என்னது அப்படின்னா 10ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 digit நம்பரை ஏதோ ஒன்று இந்த எக்ஸ் கூடயோ ஒய் கூடயோ எது கூட வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இப்படி எழுதலாம். 2 digit நம்பர் வந்து நமக்கு 10. ஆல்ரெடி ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க? 9 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த 2 digit நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 9 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இப்போ பாருங்கள், அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதுதான் ஈக்குவேஷன். ஏன் வந்து 10xஐ சேர்த்திருக்கோம் அப்படின்னா அவங்க 2 digit நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கேயும் 1 digit இங்கேயும் 1 digit, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 நமக்கு தெரியும். ஆனால் 2 digitன்னு மென்ஷன் பண்ணதுனால 10ங்கிறத 2 digitல ஃபஸ்ட்டு நம்பராக ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம இந்த எக்ஸ் கூட சேர்த்து வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒய், இதுதான் இப்போ ஈக்குவேஷன். இது 9 வரைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பாருங்கள், இஃப் 27 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் நம்பர். இதுதான் அந்த ஒரிஜினல் நம்பர், புரியுதுங்களா? 10x + y தான் ஒரிஜினல் நம்பர். இந்த நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பர். இந்த ஒரிஜினல் நம்பரில் இருந்து யாரை சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 சப்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 சப்ராக்ட் பண்ணால் இட்ஸ் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. டிஜிட்ஸுங்கும் போது 10 இங்கே தான் இருக்குது. இந்த டிஜிட் என்ன ஆகுதாமா? இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. அப்போது y ப்ளஸ் இடம் மாறிடும், புரியுதுங்களா? இப்போ இங்கே 5 இங்கே 6 இருக்குன்னா 6 5ன்னு மாறிடும். அப்போது இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே y ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு ஒரே ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 10x + y - 27 = 10y + x அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்மும் இருக்குது, ஒய் டேர்மும் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்குது. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துடலாம், கான்ஸ்டன்ட் டேர்மை ஒன் சைட் கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்கே 10x இருக்குது, இங்கே +y அப்படியே இருக்குது, இங்கே ஈக்குவல் இருக்குது. இந்த +10y ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -10y, இந்த +1x ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -1x. இந்த -27 இந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா +27. இப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைடு வந்துருச்சு, நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன் சைடு வந்துருச்சு, புரிஞ்சுதுங்களா? இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இங்கே 10x இருக்குது, இங்கே -1x இருக்குது. அப்போ இங்கே +10 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9x. அதே மாதிரி இங்கேயும் 1 இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். பிக் நம்பர் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9. பிக் நம்பர் சைன் -y = 27. இங்கே ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது? 9 இருக்குது, நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போது இங்கே x - y மட்டும்தான் இருக்குது, = 27. இப்போ x - y = 27. இந்த 9 இந்த x மைனஸ் கூட மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். 1 9s are 9, 3 9s are 27. x - y = 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் எக்ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம x + y = 9லேருந்து ஒரு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் பாருங்கள். y = 9 - x. இந்த வேல்யூவை இந்த இடத்துல இந்த எக்ஸு இந்த மைனஸ் இந்த ஒய்க்கு பதிலாக இந்த 9 - எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ஒய்க்கு பதிலாக இந்த 9 - எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், = 3. இப்போது 9க்கு முன்னாடி எந்த சைன் இல்லைனா ப்ளஸ் சைன் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போகலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் = 3. அகெயின் இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். அப்போ +x +x ஆட் பண்ணோம்னா +2x - 9 = 3. 2x = 3 -9 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா +9. அகெயின் 2x = 3 + 9 12. x = 12. இந்த 2 மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன். அப்போது 1 2s are 2, 6 2s are 12. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ 6ங்கிறத இந்த y = 9 - xல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு y வேல்யூவும் கிடச்சிடும். ஏன்னா இதுக்கு ரெண்டு சம் இஸ் 9 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், y = 9 - xோட வேல்யூ என்னது? y = 9 - xோட வேல்யூ 6. அப்போ y = 9ல் 6 மைனஸ் பண்ண எவ்வளவு? 3. புரியுதுங்களா? இது இப்போது எக்ஸோட வேல்யூவும் தெரியும், நமக்கு ஒய்யோட வேல்யூவும் தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரிஜினல் நம்பர் எது அப்படின்னா இதுதான் அந்த ஒரிஜினல் நம்பர் இல்லையா? இந்த ஒரிஜினல் நம்பரில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா கொஷினில் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். அந்த ஒரிஜினல் நம்பர் கண்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன ஹிண்ட் எழுதுகிறேன் பாருங்கள், நோட்டு. எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணால் 9 ஆமாம். அப்போ 6 + 3 ஆட் பண்ணால் நமக்கு 9 வந்துச்சு. இந்த ஆன்சர் கரெக்ட். இது நோட். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் நம்பர். அப்போது ஒரிஜினல் நம்பர் = ஈக்குவேஷன் என்னது? 10x + y. அப்போ 10ஓட வேல்யூ என்னது? 10 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3. 10 6 are 60. இது ரொம்ப முக்கியம். இந்த டேர்ம் இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு விட்டுறாதீங்க, ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் மார்க் கிடைக்கும். 3 10 × 6 60 + 3. அப்போது 63 தான் அதோட ஒரிஜினல் நம்பர்.
இப்போ நம்ம ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஸோ கொஷினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது வந்து நமக்கு 8th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 9th ஒன் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9th question, the denominator of a fraction exceeds its numerator by 8. If the numerator is increased by 17 and the denominator is decreased by 1, we get 3 by 2. Find the original fraction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 9th question பார்த்தீங்கன்னா கொஷினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். The denominator of a fraction exceeds its numerator by 8. அப்போ நியூமரேட்டர் என்னன்னு தெரியாது. டினாமினேட்டர் தான் எக்ஸீட் ஆகுது 8 வரைக்கும், ஆனால் நியூமரேட்டர் தெரியல. கொஷினை பாருங்கள், ஃபஸ்ட் 8 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணலாம். The denominator of a fraction exceeds its numerator by 8. எக்ஸீட்ஸ்னால் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? எக்ஸீட்ஸ்னால் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ லெட் நியூமரேட்டர் தெரியுமா? நமக்கு நியூமரேட்டர் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ டினாமினேட்டர் என்னது? டினாமினேட்டர் வந்து அந்த நியூமரேட்டர்லேருந்து எக்ஸீட் ஆகுது எவ்வளவு? 8. நியூமரேட்டர்லேருந்து எக்ஸீட் ஆகுது 8. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? டினாமினேட்டர் தான் எக்ஸீட் ஆகுதுங்கிறாங்க, நியூமரேட்டர் பற்றி அவங்க ஒன்றுமே சொல்ல. அப்போ நியூமரேட்டர் என்னென்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த நியூமரேட்டர்லேருந்து எக்ஸீட் ஆகுது அதிகமாகுது 8. புரியுதுங்களா? வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், அந்த வேர்ட்ஸ்க்கெலாம் நமக்கு அர்த்தம் தெரியணும், அப்போ தான் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு, இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 17. இப்போது நியூமரேட்டர் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் எக்ஸு, நியூமரேட்டர் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. இன்க்ரீஸ்னால் என்ன? இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு பை 17 அண்ட் பாருங்கள், இன்க்ரீஸ்டு பை 17 அண்ட் த டினாமினேட்டர் இஸ் டிக்ரீஸ்டு. டினாமினேட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குது, என்னது? எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு இருக்குது. இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 1. அப்போது வி கெட் எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதாம்மா? 3 by 2 கிடைக்குதாம்மா? இங்கே புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான் கொடுத்தது சம். இப்போ நம்ம ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், எக்ஸு இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் 17 பை எக்ஸ் ப்ளஸ் 8 தான் டினாமினேட்டர்னு எடுத்துக்கிட்டோம். டிக்ரீஸ்னால் -1 is equal to 3 by 2. Here x plus 17 divided by x, இங்கே plus 8 minus 1, சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, 8ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 7 is equal to 3 by 2. இப்போது மேலே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 17 இருக்கா? இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். அகெயின் இங்கே 3 அப்படியே தான் இருக்குது, மல்டிப்ளை. இந்த டிவிஷனில் இருக்க எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளையில் போயிடும். எப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இவங்க இந்த சைட் போயிடுவாங்க, இவங்க இந்த சைட் போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ 2 உள்ள கொண்டு போகலாமா? 2 into x 2x 2 into 17, இங்கேயும் ப்ளஸ் சைனு, இங்கேயும் ப்ளஸ் சைனு. ஸோ ப்ளஸ் 2 into 17 34 is equal to, அகெயின் 3 உள்ள கொண்டு போகலாம். 3 into x 3x plus into plus plus 3 7s are 21. இப்போ நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட் கொண்டு வந்துடலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகலாம். இங்கே 2x இருக்குது, இந்த 3x ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 3x ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -3x is equal to, இங்கே 21 அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 34 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா -34. ஹியர் ப்ளஸ் 2x மைனஸ் 3x. ஸோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 1, பிக் நம்பர் சைன் -x is equal to, இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 13 கிடைக்கும். பிக் நம்பர் சைன் மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போது x is equal to 13 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? x is equal to 13. இது வந்து இப்போ என்னது? நியூமரேட்டரோட வேல்யூ. பாருங்கள், நம்ம வந்து லெட்டில் நியூமரேட்டர் எக்ஸ், அப்போ டினாமினேட்டர் என்ன? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். டினாமினேட்டர் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? டினாமினேட்டரை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 8ங்கிறது தான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் is equal to xோட வேல்யூ 13 by
எக்ஸோட வேல்யூ 13 ப்ளஸ் 8. எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது? 13/13 கூட 8 ஆட் பண்ணோம்னா 21. இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? கொஷினை ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. இது 9th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 10th ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 10th question. If a train runs at 60 km per hour, it reaches its destination late by 15 minutes. But if it runs at 85 km per hour, it is late by only 4 minutes. Find the distance covered by the train அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினை 60 km per hourல அந்த டெஸ்டினேஷனாக அந்த பிளேஸை ரீச் பண்ணுறது வந்து 15 minutesல. அதே ட்ரெயினு 85 km per hourல ட்ராவல் பண்ணும்போது 4 minutes லேட்டாக போய் சேர்ந்துடுது அப்படிங்கிறாங்க. அப்போது டோட்டல், அதாவது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும், அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா? அப்போது லெட் த டிஸ்டன்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். அது நமக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ ட்ரெயின் ரன்ஸ் அட் 60 km per hour. அப்போது 60 km per hour ஸ்பீடில் போகுது அந்த ட்ரெயின். per ஹவரில் ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா, டைம் வந்து அது 15 minutes எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இது அவங்க கொடுத்துருந்தது. செகண்ட் பாருங்கள். பட் இஃப் இட் ரன்ஸ் அட் 85 km per hour. இன்னொரு ஸ்பீடும் கொடுக்குறாங்க இதுலேயே. ஸ்பீடு வந்து 85 km per hourல எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா 4 minutesலேயே அது ரீச் ஆகுது. இது அவங்க சம்மில் கொடுத்துருந்தது. இப்போ எழுதிட்டோம். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படிங்கிறது தெரியும். புரியுதுங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இந்த மல்டிப்ளேயில் இருக்க ஸ்பீடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடுமா? அப்போ இந்த டைமை நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். இது ஒரு ஃபார்முலாவாக இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம தான் எழுதியிருக்கோம். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுங்கிற ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இன்ட்டு டைம்னு தெரியும். இந்த டைமை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் இருக்குது, அது ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம டைம் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, 60 km per hour. அதுக்கு நம்ம இந்த பேட்டர்னில் எழுதலாம். அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இல்லையா? இந்த டைமை வந்து T1ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு D/S அப்படின்னு சிம்பிளாக எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இப்போது டைம் என்னது? T1க்கு 15 minutes. டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸ்பீடு வந்து இங்கே 60 km per hour ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த டைம், அதாவது இந்த பக்கம் ஒரு அதே ட்ரெயினுக்கான இன்னொரு ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க இல்லையா? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ இதை T2ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு D/S. இந்த T2ஓட வேல்யூ எவ்வளவு? 4 minutes. இங்கேயும் 5 minutes. 15 minutes, இங்கே 4 minutes. இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 85 டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அது எக்ஸு. எக்ஸு டிவைடட் பை ஸ்பீடு வந்து 85 km per hour. புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 2 கால்குலேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது T1ம் கிடச்சிருக்கு, T2வும் கிடச்சிருக்கு. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம T1லேருந்து T2வை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போது T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T1ஓட டைம் வந்து 15 minutes. T2 வந்து நமக்கு 4 minutes. x/60 மைனஸ் x/85ன்னு எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, இங்கேயும் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, இங்கே மினிட்ஸில் இருக்குது. 15ல் 4 மைனஸ் பண்ண எவ்வளவு? 11 minutesல இருக்குது. ஈக்குவல் டு x/60 km per hour
மைனஸ் எக்ஸ் பை 85 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இந்த 11 மினிட் நமக்கு என்ன தெரியும், 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்னு தெரியுமா? அப்போது என்னென்னு எழுதிக்கலாம், 11/16 எழுதிக்கலாமா? இப்போ இது ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சா? இந்த மினிட் இப்போ நமக்கு ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்படி இது கன்வெர்ட் ஆச்சுன்னா 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 மினிட். ஹியர் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா இப்போ இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது 60 × 85, இந்த 85 மேலே கொண்டு போனால் 85x மைனஸ் 60x. 11/60 hour இஸ் ஈக்குவல் டு 85ல் 60 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 25x டிவைடட் பை இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5100 அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரலாம். இங்கே ஆல்ரெடி 11 இருக்குது. இப்போது இந்த டிவிஷனில் இருக்க 5100 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது 25 இருக்குது. இங்கே எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இந்த மல்டிப்ளையில் இருக்க 25 ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆல்ரெடி இந்த 60 இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த பக்கம் இருக்கவங்கள மட்டும் தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ இந்த 25 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், டிவிஷனுக்கு வந்துடும். புரியுதுங்களா? எப்படி வந்து இடம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக இப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25. இங்கே 1 5s are 5. இந்த 1 டிவிசிபிள் ஆகாது 0. 2 5s are 10. இந்த 0. அகெயின் 1 5s are 5. 2 5s are 10. இங்கே இந்த 0 இந்த 2 வந்து டிவிசிபிள் ஆகாது 0. 4 5s are 20 அப்படின்னு கிடைக்குது. ஹியர் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 11 × 204 டிவைடட் பை 60 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து எக்ஸ். அகெயின் ஃபர்தராக நம்ம இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும். இப்போ இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6. இந்த 0. 1 2s are 2. 0. ரிமைண்டர் 2 2s are 4. அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10. இங்கே 1 2s are 2. இங்கே 1 2s are 2. ரிமைண்டர் 1. 5 2s are 10. அகெயின் இது வந்து 51. இங்கே 15 இருக்குது. நான் இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். 11 × மேலே 51 இருக்குது, கீழே 15 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா எழுதி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 3s are 3. ரிமைண்டர் 2. அப்போது 7 3s are 21. இங்கே 5 3s are 15. அகெயின் 11 × 17 டிவைடட் பை 5ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. இங்கே இது 5 வந்து 11 டேபிள்லேயும் 11 கேன்சல் பண்ண முடியாது, 17 கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 11 × 17 7 1 1 1. ஸோ 1 7s are 7. அப்போது 8 7 8 1. அப்போது 187 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது 187 நம்ம 5 டேபிளில் டிவைட் பண்ணோம். 3 5s are 15. ரிமைண்டர் 3. இந்த 7 கீழே கொண்டு வந்தோம்னா 7 5s are 35. ரிமைண்டர் 2. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோம்னா 4 5s are 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 37.4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எக்ஸோட வேல்யூ. லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். எக்ஸ் என்னது இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் இங்கே தான் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின். ஸோ என்ன அப்படின்னா 37.4 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இது 10th கொஷினோட ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.7ல் இருக்க 10 எக்ஸசைஸ் கொஷின்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 11th one. Sum of a number and its half is 30, then the number is dash. Sum of a number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்னா என்ன தெரியும், ஆட் பண்ணுறதுன்னு தெரியும். நம்பர் நமக்கு தெரியுமா தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது a sum of a number and its half. அப்போது sum of a number சம். அப்போது ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணுறோம், அந்த நம்பரோட பாதி. அப்போது பாதினா 1/2. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதாம்மா, 13 கிடைக்குதாம்மா. இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க சம்மில். சம் ஆஃப் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ஆஃப், அதோட ஆஃப் இட் கிவ்ஸ் 30. தென் இந்த நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே கீழே 1 1 இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்.
1 2s are 2, 2 into x 2x plus 1 into x 1x is equal to 30. So மேலே ஆட் பண்ணோம்னா 2x plus 1x 3x by 2 is equal to 30. 3x is equal to 30. இந்த டிவிஷனில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 3x is equal to 60, x is equal to 60. இந்த மல்டிப்ளையில் இருக்க 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு இந்த டிவிஷன் 1 3s are 3, 2 3s are 6 இந்த 0. அப்போ x is equal to 20ங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஏன் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒன் வேர்டு தானே டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து 2 மார்க்ஸில் கேட்குறது கூட சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 12th ஒன் பார்த்துடலாமா? The exterior angle of a triangle is 120 degree and one of its interior angle is 58 degree. Then the other opposite interior angle என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏபிசி அப்படிங்கிறத ஒரு ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது வெளிக்கோணம் கொடுத்துருந்தாங்க 120 டிகிரி. அப்புறம் ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குது, இது வந்து 58 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. தென் த அதர் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள், இதோட அதர் ஆங்கிள் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் என்ன, இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எப்போவுமே உள்ளே இருக்க 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 120 டிகிரி. இது ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து ப்ரீவியஸாக 7th ஸ்டாண்டர்டில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் ஏ எவ்வளவு 58 டிகிரி, 58 டிகிரி. ஆங்கிள் பி நமக்கு தெரியாது 120 டிகிரிங்க. இப்போ ஆங்கிள் பி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 120 டிகிரியிலேருந்து இந்த 58 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா ஆங்கிள் பி எவ்வளவு 62 டிகிரின்னு கிடச்சிரும். 62 டிகிரிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் வந்து இங்கே யூஸ் ஆகும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ். புரியுதுங்களா? இது 12th ஒன்னோட ஆன்சர். 13th ஒன் பார்க்கலாமா? 13th ஒன் பார்த்தீங்கன்னா வாட் சம் ஆஃப் மணி வில் ஏர்ன் ₹500 as simple interest. அப்போது 13th ஒன் பார்த்துக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ₹500. அகெயின் 1 year, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 year. 5% per annum. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% கொடுத்துட்டாங்க. வாட் சம் ஆஃப் மணி, அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. வெரி குட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ₹500 இஸ் ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது, என் 1 year, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. இப்போது இங்கே 500 அப்படியே தான் இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்க 100 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பி இன்ட்டு 1 5s are 5. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் வேணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 500 இன்ட்டு 100 இருக்குது. இந்த மல்டிப்ளையில் இருக்க 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்த டிவிஷன் 1 5s are 5, இங்கே 1, இந்த 0 0. 100 இன்ட்டு 100 சாரி பி, அப்போது மல்டிப்ளை பண்ணால் ₹10,000 தான் இதோட பிரின்சிபல் அமௌண்ட். புரியுதுங்களா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னா ஆப்ஷன் சி ₹10,000. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் 14th ஒன் பார்க்கலாம். த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers is 24. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்குதாமா. 1 நம்பர் கொடுத்துட்டாங்க 6, தென் த அதர் நம்பர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்குதாமா. 1 நம்பர் வந்து என்னது 6ன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இது வந்து எல்சிஎம் 6ஆக இருந்துச்சுன்னா அதர் நம்பரான ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. மல்டிப்ளையில் இருக்க 6 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்த டிவிஷன் 1 6 are 6, 4 6 are 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறதா அந்த நம்பர். 4ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 15th one. The largest number of the 3 consecutive numbers is x plus 1. இப்போது 15th ஒன்னில் பார்த்தீங்கன்னா the largest number of 3 consecutive numbers, 3 consecutive நம்பர்ஸில் largest number வந்து x plus 1 அப்படிங்கிறாங்க. 1 ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இங்கே 0 ஆட் பண்ணியிருப்பாங்க, 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இங்கே எக்ஸ் இருந்திருக்கலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 0 இருந்திருக்கலாம், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 இருந்திருக்கலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா தென் த ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படின்னா இது இங்கேயும் தெரியாது, இதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர், இதுக்கு முன்னாடி என்ன நம்பர், 3 நம்பர் இருக்குது. இதில் 3வது நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர்னா அப்போ ஃபஸ்ட் இருக்க நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நம்பரை கழிச்சு தானே முன்னாடி இருக்க நம்பர் இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல x+1, இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், x+1 -1. அப்போது +1ம் -1ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், x இருந்திருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் 1 கழிச்சிருப்பாங்க. அப்போ x-1 தான் இதோட ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஏன்னா இது லார்ஜஸ்ட் அப்படின்னா இதுதான் ஸ்மாலஸ்ட்டு, இது ஸ்மாலஸ்ட்டு, இது லார்ஜஸ்ட்டு. புரியுதுங்களா? இப்போ x-1ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போது நம்ம எக்ஸசைஸ் 3.7ல் இருக்க எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் பார்த்தோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.